மச்சான் ரெடியா? ரெடி தான்டா. நான் சொன்னது மாதிரி நடந்துக்கோ, சொதப்பிடாத. கண்டிப்பாடா. சரிடா மச்சான். ஓகே சார். ஹலோ, அந்த பொண்ணை உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம் மேடம். ஹே டெய்லர், உன்னை கூப்பிடுறாங்க பாரு. மேடம் உங்களை தான். உங்களை மேலே வர சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். சரிங்க சார். பள்ளி தலையில விழுந்தா அவங்க பிடிச்சவங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லுவாங்கப்பா. டெய்லர், எப்பவும் அவள் நல்லா இருக்கணும். அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முன்னாடி அதை நான் தடுத்துடணும். அதுக்குள்ளே டெய்லர் எப்படியாச்சும் பார்த்துடணும். தேடி பார்ப்போம். ஐயோ, ரமேஷ் தான் ஃபோன் பண்றாரு. 10 மணிக்குள்ள வர சொன்னாரே, லேட் ஆயிடுச்சு. ரமேஷ், இல்ல நான் அங்கதான் வந்தேன். ஃபோன் பேசிட்டு இடியட். இது சஞ்சீவ் காராச்சே. ஹே ஹே, டெய்லர். ஐயோ, டெய்லர். ஐயோ, பார்த்துட்டானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. டெய்லர், நானா டெய்லர்? டெய்லர், ஹே. அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடலாம். ஹே டெய்லர், டெய்லர், ஹே டெய்லர், ஹே டெய்லர் நில்லு. ஹே டெய்லர், ஹே நில்லு. ஹே ஹே டெய்லர், ஹே டெய்லர். ஏன் இவ்வளவு வேகமா போறா? அம்மா சொன்ன மாதிரி இவளுக்கு தான் தப்பா நடந்துட்டா. எப்படியாச்சும் தடுத்து இவளுக்கு ஆபத்து இருக்குன்ற விஷயத்த சொல்லியே ஆகணுமே. ஆறு நடிக்கிற, திரும்பி பார்க்கறான் பாரு. டெய்லர், டெய்லர், டெய்லர் நில்லு. இப்ப எதுக்கு இவன் வண்டி இப்படி ஓட்டுறா? நான் சொல்ற மாதிரி பண்ணு, எதையும் சொதப்பிராத.
டேய் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. சரிடா. டேய் பணம்லாம் ரெடியா இருக்குல்ல? பக்காவா இருக்கு. ஓகே. ஏய் எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா போற? இல்ல டெய்லர். டேய் அந்த பொண்ணு வந்துருச்சு, போய் கதவை தரடா. ஓகேடா. வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, உட்காருங்க. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? பேகை கீழே வச்சுட்டு ரிலாக்ஸா உட்காருங்க. டேய் ஏதாவது கேள்வி கேளு. நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். கேளுங்க சார். உங்க பேர் என்ன? அபிராமி. ஓ நல்ல பேர், நல்ல பேர். ஆமா, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? வீட்டு பக்கத்துல ஒரு டெய்லர் ஷாப் இருக்கு, அங்கதான். ஓ அப்புறம் அடுத்த கேள்வி கேளுடா. சார். சொல்லுங்க அபிராமி. நீங்க கார்மெண்ட்ஸ்ல இருந்து தானே வரீங்க? ஆமா 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 மேடம், கார்மெண்ட்ஸ்ல தான் வராரு. சார் கொஞ்சம் இரும்புறாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அங்கதான் மேடம் கேன் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்களேன். ஏதோ தப்பா இருக்கே. இவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க மாதிரி தெரியலையே. டேய் கேள்வி கேட்க சொன்னா பம்புற. நான் என்ன மச்சா பண்றது? கொஸ்டின்ங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு பயம் வந்துடுது. அதனால தான் நான் ஸ்கூலுக்கே போகல. இல்லை நான் மட்டும் கிழிச்சிருவேன். ஒருவேளை சந்தேகம் வந்துச்சுன்னா நான் என்னடா பண்றது? அந்த பொண்ணு கேள்வி கேட்டோன்னா எனக்கு இருமல் வந்துருச்சு. இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல சீட்டு கட்டு, சரக்கு பாட்டில் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா இவங்க என்னை இன்டர்வியூக்காக கூப்பிடல. தப்பா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னால எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும். சரி சார், நான் கிளம்புறேன். எங்க மேடம் கிளம்புறீங்க? இன்டர்வியூ இன்னும் முடியலையே. எனக்கு இந்த வேலை வேண்டாம் சார். தெரிஞ்சிருச்சா? எல்லாமே ஒன்னால தான்டா. இப்ப பாரு, அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சுடா. போலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நாங்க எதுக்கு வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சிரும். ஏய் புறா, ஏய் இரு, ஏய் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க. உன்னை விடுறதுக்கு இவ்வளவு பிளான் பண்ணி வர வச்சோம். இன்னும் 1/2 மணி நேரம் தான். அது வரைக்கும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணா
எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க இருந்து போயிடலாம். அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்னம்மா இப்படி தப்பான ஒரு சொல்லி கூப்பிடுற? இப்படி சொன்னா எங்களுக்கு சங்கடமா இருக்காது? மாமான்னு கூப்பிடுமா? அண்ணா விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்னடா இவ நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்ன விட்டுருங்க. ஏய் சத்தம் போடாம இரு. காப்பாத்துங்க. ஏய் வாய் பொத்துறா. ஏய் கத்தாதடி. ஏய் கத்தாத. ஏய் புடுறா அவள வெளியில விடுடா. கத்தாதனா? கத்திக்கிட்டே இருக்கியா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. நான் உங்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ண ப்ளீஸ்ண்ணா. ஏய் அழகான பொண்ணு அழுதா எங்களுக்கு மனசு தாங்காது. அழாம சமத்தா இருக்கணும். இன்னும் அரை மணி நேரம் தானே, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். நீ பாட்டுக்கு போயிடலாம், எல்லாம் முடிஞ்சிடும். டேய் இவளை பாத்துக்கோ, நான் போன் பண்ணிட்டு வரேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் சத்தம் போடாம இருக்கியா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாய் மூடு. மா அவன் கால் பண்றான், பேசு. ஹலோ மேடம், அந்த பொண்ணு உள்ள வந்துருச்சு. ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் இப்ப அனுப்பிச்சா கரெக்டா இருக்கும். சரி மா, எலி பொறியில சிக்கிடுச்சுமா. இனிமே அடிக்க வேண்டியதுதான் பாக்கி. சரி, இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே லாட்ஜுக்கு போக சொல்லு. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? லாட்ஜ் பக்கத்துல தான் இருக்கேன். குட், நீங்க இப்ப உள்ள போலாம். ஓகே மேடம். எல்லாம் உள்ள இருங்க. சார் சீக்கிரம் வண்டி எடு. ஓகே சார். மா எல்லாம் ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிக்கு நம்ம நினைச்ச மாதிரி அமங்கலம் நடந்துருமா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா கதவை திறந்து விடுங்கண்ணா. ப்ளீஸ் சொன்னா கேட்க மாட்டியா? அமைதியா இரு. விடுங்க. சஞ்சீவ் வந்துட்டானே, இங்கே இருந்தா தப்பிக்க முடியாது. எங்கேயாவது மறைஞ்சிருந்து அவன் போனதுக்கு அப்புறம் போயிடலாம். அண்ணா திறந்து விடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, தயவு செஞ்சு திறந்து விடுங்கண்ணா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? போலீஸ் வரப்போகுது. பாட்டில எடுத்து போட்டு பழைய மாதிரி ரூமை மாத்தி வைடா.
ஏய் சரக்கு சிகரெட் எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்து விடா. ஏய் இருடா எடுத்து வைக்கிறேன். எங்க போயிருப்பா? வண்டி இங்க இருக்கு, எங்க போனான்னு தெரியலையே. டெய்லர் 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 ஏய் மச்சான் அவனை புறா ஓடுறா பாரு. சஞ்சீவ் சஞ்சீவ் இந்நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் போயிருப்பாரு, அபிய தூக்கி இருப்பாரு.